என்னைக்குமே அப்பாவுக்கு பிள்ளையாக முடியுமா? என்னைக்குமே அம்மாவுக்கு பிள்ளையா இருந்துட முடியுமா? கிடையாது. உங்க பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி அனுப்பும் போது புருஷன் வீட்டு வாழ போகும் பொண்ணே இந்த பாட்டு போட்டா போதாது. எல்லா கல்யாண வீட்லையும் பாத்தீங்கன்னா அந்த கல்யாணம் முடிச்ச உடனே இந்த பாட்டை போட்டு விட்டுருவாங்க. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க தான் சொல்லி கொடுக்கணும். இல்ல 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 இல்ல, நீ இங்க சொகுசா வாழ்ந்திருக்கலாம்ப்பா, நீங்க இந்த இடத்துல ஜாலியா வாழ்ந்திருக்கலாம்ப்பா, நீ பைக் எடுத்துட்டு போய் சுத்தி இருக்கலாம்ப்பா, நீ ஃப்ரெண்ட்ஸுக்கு பின்னாடி போயிருக்கலாம்ப்பா. பட் நீ அப்படி கிடையாது. இதுக்கு முன்னாடி நீ ஒரு தனி மனிதன். ஆனா இப்ப நீ உனக்கு பொறுப்பு வந்துருச்சு. என்னுடைய பலிபீடத்துல கண்டிப்பாக நான் அந்த இடத்துல நிக்கல அப்படின்னு சொன்னா அந்த பலிபீடம் ரொம்ப நாள் எனக்கு நிலைக்காது. நீங்க பிசினஸ் பண்றீங்கன்னா உங்க கல்லாப்பட்டியில நீங்க நிக்கலன்னா, ஆளுவையில நீங்க நிக்கலன்னா, தலைமைத்துவத்துல நீங்க இல்லைன்னா உங்க தொழில் உங்களை விட்டு போயிடும். உங்க ஆசீர்வாதம் உங்களை விட்டு போயிடும். நீங்க நிக்க வேண்டிய இடத்துல தியாகம் பண்ணி தான் பாருங்க. கடையில் வேலை செய்கிற ஒருத்தருக்கு எந்த அக்கறையும் இருக்காது. வீட்டில் போய் நல்லா பூட்டுனா பூட்டலையானா அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவர் வேலைக்காரன். அவர் கடையை விட்டு வெளியே போயிச்சா எல்லாத்தையும் மறந்துடுவார். ஆனால் கடையை பூட்டி இருக்கிறாங்களோ இல்லையோன்னு அங்கலாய்க்கிறது யார் தான் அங்கலாய்க்கணும்னா அந்த கடையினுடைய ஓனர் தான் அங்கலாய்க்கணும். தொழிலாளி நிம்மதியாக தூங்கிடுவான், ஓனரால் நிம்மதியாக என்ன பண்ண முடியாது. நீங்க என்னவா இருக்கிறீங்க? தொழிலாளியா இல்ல. கர்த்தர் தொழிலாளியிலிருந்து எடுத்து உங்களை ஓனர் ஆக்கிட்டாருன்னா கண்டிப்பாக நீங்க விட்டு கொடுத்து தான் ஆகணும், பொறுத்து தான் நீங்க போகணும், நீங்க தாக்கு பிடிச்சு தான் ஆகணும். அப்படி நீங்க கமிட் பண்ணினாதான் நல்ல குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியும். ஆமேன் சொல்லுங்கள். மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. ஒன்று கவனமாய் வைத்துக் கொள்ளுங்கள், தாமதியாதிருங்க. எதுக்கு தாமதிக்க கூடாது அப்படின்னு சொன்னா, பிரச்சனைன்னு ஒன்று வந்த உடனே நான் எங்க போவேன்? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. போனை எடுத்து அம்மா நீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்த பிள்ளைய பார்த்தீங்களா அப்படின்ற கூடாது. உடனே பாஸ்டரை கூப்பிட்டு என்னையா கல்யாணம் பண்ணிச்சு அப்படின்னு கேட்கக்கூடாது. ஆமா, யார்கிட்ட போகணும்? உங்க பிள்ளைகளும் உங்களுடைய பசங்களும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு சொல்லும்போது நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நான் உனக்கு ஜெபம் பண்றப்பா, நான் உனக்கு ஜெபம் பண்றப்பா. குடும்பம்ன்றது ஏற்றத்தாழ்வு இருக்கதான்ப்பா செய்யும், நிறைவு குறைவு இருக்கதான் செய்யும்ப்பா. ஆனா நீ ஜெபம் பண்ணு, கண்டிப்பா உன் குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் கட்டுவார். நீ ஆண்டவரிடத்துல போ, நீ ஆண்டவரிடத்துல போ. என்னிடத்துல வந்தா நான் ஒன்றும் உனக்கு செய்ய முடியாது, என்னால ஒன்றும் பண்ண முடியாது. நீ இன்னொரு குடும்பம் ஆயிட்ட, என்னால ஒன்றும் பண்ண முடியாது, கர்த்தரால தான் எல்லாம் பண்ண முடியும்னு எந்த அப்பா சொல்றாரோ, எந்த அம்மா சொல்றாங்களோ அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை கண்டிப்பா காப்பாற்றப்படும்.